ஹலோ கைஸ், வெல்கம் டு மினிமம் ரீகேப். இப்போ வந்து நம்ம பார்ட் 19 அதுதான் கைஸ் இப்போ பார்க்குறோம். ஒரு சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி போன பாட்டில் வந்து இந்த மாதிரி அந்த 7 ஸ்டார் நைட் வந்து இந்த மாதிரி ஹீரோ அட்டாக் பண்ணியிருப்பான்ல கைஸ், அதுலேருந்து தான் வந்து காட்டுறாங்க. அது வந்து ஹீரோ வந்து மயக்கம் மட்டும் வந்தோடனே எல்லோரும் இருந்துட்டு இந்த மாதிரி யங் மாஸ்டர் வந்து தூக்குங்க, அவர் வந்து மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அவன் கழுத்தில் தொட்டு போட்டு இந்த காயத்தை பார்த்துட்டு என்ன ரொம்ப டெரிஃபையிங்கான ஒரு கிட்டு இவன் வந்து இந்த மாதிரி வந்து மைண்ட் நமக்கு வந்து இவன் போவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஸ்டார்டிங் வந்து லேடி லூனா ஒயிட் வேல் வந்து இருந்துட்டு ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி மைண்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாள் கைஸ். அதை யூஸ் பண்ணி இப்போ ஹீரோ வந்து மைண்ட் நமக்கு போயிருப்பான். அதை வந்து சப்கான்ஷியஸாக தான் ஹீரோ போயிருப்பான். அவர் வந்து நார்மலாக போகிற மாதிரி போயிருக்க மாட்டார். அவர் வந்து கண்ணை மூடிட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சப்கான்ஷியஸாக தான் வந்து அவர் வந்து அந்த மைண்ட் ரிலம்குள்ளே போயிருப்பார் கைஸ். இது வந்து அதாவது 8 ஸ்டார் வாரியர்னால் மட்டும்தான் அந்த லெவலை வந்து அட்டைன் பண்ண முடியும். இப்போ ஹீரோ சண்டை போட்டிருக்கிறாருல்ல, அவனை விட ஒரு லெவல் மேலான ஒருத்தவங்களுக்கு தான் வந்து இந்த பவர் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் ஹீரோ வந்து இதை 5 ஸ்டார்லேயே வந்து அச்சீவ் பண்ணியிருப்பார் கைஸ். அதை பற்றி எல்லோரும் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சீன் அங்கே கட் ஆகுது கைஸ். அங்கே கட் ஆகி இந்த மாதிரி ஹீரோ வந்து இந்த மாதிரி மயக்கத்தில் இருப்பார். அந்த பூனைக்குட்டி வந்து ஹீரோவோட மூஞ்சிக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோ வந்து மூவ் பண்ணு சொல்லும்போது அந்த பூனைக்குட்டி மூஞ்சிக்கு மேலே உட்காந்து நகராது கைஸ். அப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த பூனைக்குட்டி பிடிச்சி தூக்கிட்டு நான் உன்னை நகர்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டி தூக்கி போட்டிருப்பார் கைஸ். அப்புறம் ஹீரோ எந்திரி டைம் அதே டைமில் வந்து அந்த இடத்துக்கு கில்லி வந்துடுவார் கைஸ். கில்லி வந்துட்டு யங் மாஸ்டர் நீங்கள் வந்து எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் கில்லி நான் எந்திரிச்சிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து எத்தனை நாளாக வந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நீங்கள் வந்து 2 நாளாக ஆயிடுச்சு யங் மாஸ்டர், நீங்கள் வந்து மயக்க நிலைமையில் வந்து 2 நாளாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து எண்டுக்கே வந்திருக்கும், நான் இந்த மாதிரி கெஸ்ட்டை வந்து க்ரீட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கில்லி வந்துட்டு நீங்கள் அப்படி சொல்லாதீங்க யங் மாஸ்டர், நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த 2 நாளுமே வந்து நீங்கள் பண்ண ஃபைட்டை பற்றி தான் அந்த செலிப்ரேஷன் முழுக்க பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து மைண்ட் எல்லாம் வந்து 5 ஸ்டார்லேயே ரீச் பண்ணதை பற்றி எல்லாருமே வந்து பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் வராத விட்டாலும் கூட உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே போச்சு அந்த 2 நாளில் நீங்கள் பண்ண ஃபைட் மூலமாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பா கைஸ். ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் மைண்ட் எல்லாத்துக்கு போனதுக்கு வந்து என்னோடய சிஸ்டருக்கு தான் வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து இந்த லேடி லூனாவை பற்றி நினச்சிட்டு இருப்பார் கைஸ். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து தூக்கிப்படுறாரு. இந்த மாதிரி நான் ஃபெஸ்டிவல் வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், இதில் வந்து நான் முக்கியமான சில ஆட்களையும் பார்த்தேன். இந்த மாதிரி செப்ஃபீல்லேருந்து இந்த ஒயிட் ஹேரு, அப்புறம் அந்த ஐஸ் கேஸ்லோட அந்த குயினோட டாக்டரு, அதுக்கப்புறம் அந்த ஃபேட்டி அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருப்பான்ல கைஸ், அவன் எதுக்கு இங்கே பண்ணிகிட்ருக்கான், நான் முதல்ல அவனுக்கு 2 பேத்துக்குள்ளே என்ன கனெக்ஷன் அப்படின்னு நான் என்ன விவரம் அப்படின்னு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ இதுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கில்லி வந்து ஒரு ஃப்ளார் எடுத்து வைப்பா கைஸ். வைக்கும்போது நீ யார் இந்த ஃப்ளார் வந்து இங்கே கொடுத்து விட்டுதான்னு சொல்லும்போது இந்த மாதிரி அந்த ஐஸ் கேஸ்லோட குயினோட டாக்டர் இருக்காங்களா, அவங்க தான் வந்து யங் மாஸ்டர் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளார் கொடுக்குறாங்க, எப்படி வந்து நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ளாரை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கேர்ள்கிட்டேருந்து வந்து வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் யங் மாஸ்டர்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பா கைஸ். அதாவது ஹீரோ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாரில் கிஃப்டாக வர்றது. ஹீரோ வந்துட்டு இது வந்து இந்த ஃப்ளாருக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது, இது வந்து அன்ஃபினிஷ்டு பேட்டில்னு தான் இந்த ஃப்ளாரோட மீனிங்கு, அப்போ வந்து அவன் என் கூட சண்டை கட்டுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா, அதாவது ஆர்வமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கில்லிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பார் கைஸ் அந்த பூ கொடுத்ததுக்கான அர்த்தத்தை வந்து. அதுக்கப்புறம் கில்லி இருந்துட்டு இந்த மாதிரி பேட்ரியாக்கு வந்து உங்களை வந்து சமன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வெளியில் போகிற மிஷின் வந்து கூடி சீக்கிரத்துலேயே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திங்க் பண்ணிகிட்டு கைஸ். திங்க் பண்ணிவிட்டு வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மாதிரி பேட்ரியாக் தேடி ஒரு பர்சனலான ஒரு ரூமுக்கு போவார் கைஸ். அந்த ரூமுக்கு போனோடனே இந்த மாதிரி பேட்ரியாக் வந்துட்டியா மைசன், நான் வந்து உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும்ப்பா, இந்த மாதிரி வந்து எனக்கு மிஷின் கொடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி நான் வெளியில் போயிருந்துட்டு என்னோடய ஒர்த்தை வந்து ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த கிளானுக்கு வரணும், அப்போ தான் வந்து எனக்கு வந்து மிஷின் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு பொசிஷன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இருந்துட்டு இந்த மாதிரி இது என்ன இடம்னு உனக்கு தெரியுதா சன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியுதுப்பா, இது வந்து
நம்மள கிளானோட சேர்ந்தவங்களோட பெருமையை காட்டுற இடமா, நம்ம கிளானை சேர்ந்தவங்கலாம் வந்து ஒரு ஒரு விதத்தில் வந்து சாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்கான கல்லறை தான் வந்து இந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு, ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்ரியாக்கோட பாடி வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, எனக்கு தெரியுப்பா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ரியாக்கோட இடம் வந்து நம்மளோட கிளான்லேயே வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த பேட்ரியாக் இருந்துட்டு, ஆமாம் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் பேட்ரியாக் இறந்ததுக்கப்புறம் வந்து நம்மளும் அந்த சிப்ஃபீல்ட் ஃபேமிலியுமே வந்து ஒரு ஓத் கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து சிப்ஃபீல்ட் ஃபேமிலிக்கும் வந்து அவங்க மட்டும் தான் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி வந்து யாருமே மேஜிக் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கடவுள் மூலமாக இருக்கிற சக்தி மூலமாக வந்து அவங்க வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து கேர்ஸ் பண்ணாங்க. அது மூலமாக வந்து நம்ம ஃபேமிலி வந்து எந்த சைல்டுமே வந்து மானாவை யூஸ் பண்ணுற மாதிரி பாடி டைப்பில் வந்து பிறக்கவே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நீ வந்து சோல்ட்ரேட்டை வந்து கான்ட்ராக்டராக மாறின, நீ வந்து அப்போவே வந்து சோல்ட்ரேட் உனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நீ வந்து சின்ன வயசுலேயே வந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, அது உண்மை தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு, நீ இந்த மாதிரி சோல்ட்ரேட் கூட வந்து பேசியிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, பேசியிருக்கேன்ப்பா, அந்த மாதிரி சோல்ட்ரேட் வந்து என்னை வந்து கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வந்து உனக்கு 5 வருஷம் டைம் கொடுக்குறேன், இந்த 5 வருஷத்தில் வந்து நீ இங்கேருந்து போயிட்டு உன்னோட ஒர்த்தை ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, கண்டிப்பாப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவார் கைஸ். போனதுக்கப்புறம் இவன் வந்துட்டு நினைக்கிறான், இந்த மாதிரி வந்து கேர்ஸை வந்து நான் வந்து இந்த மாதிரி டெமிகார்டு மூலமாக இந்த டெமிகார்டு ஸ்டேட் அட்டைன் பண்ணி கூட என்னால் வந்து கேர்ஸை பிரேக் பண்ண முடியல, ஆனால் நீ வந்து இந்த மாதிரி சோல்ட்ரேட் கூட கான்டாக்ட் பண்ணி நான் நினச்சி கூட பார்க்கல ஜின், நீ தான் வந்து இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஹோப்பு, உன்னால் மட்டும்தான் இந்த கேர்ஸை வந்து நீக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இப்போது ஜின்னை பற்றி நினச்சிட்டு இருக்கு. இப்போ சீன் அங்கே அப்படியே கட் ஆகுது. ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி தான் கைஸ் போயிருப்பார், இந்த மாதிரி நான் வந்து பவரை வந்து ஒர்த்தை ப்ரூவ் பண்ணி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சீன் அங்கே அப்படியே கட் ஆகிட்டு வந்து ஹீரோ வந்து வெளியில் போவார். வெளியில் போகும்போது இந்த மாதிரி கில்லி அந்த பூனைக்குட்டியெல்லாம் நின்றுட்டுருக்குங்க கைஸ். பூனைக்குட்டி வந்து அந்த கில்லியோட தோல் இருக்கும். ஹீரோ வந்து பாட்டு என்ன கில்லி வந்து உங்கள்கிட்ட ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது கில்லி இருந்துட்டு அவரோட கையை காமிச்சிட்டு அவரோட உடம்புல வந்து ஒரு டிவைஸ் பொருத்திருப்பாங்க. அதாவது அவளோட வெயிஸ்ட் அந்த கையோட மணிக்கட்டு இருக்கும்ல, அங்கே வந்து ஒரு டிவைஸ் பொருத்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நான் என்னோட ஆரை வந்து சீல் பண்ணிட்டாங்க, என்னால் வந்து நீ பவரை யூஸ் பண்ண முடியாது, நான் வந்து இப்போ நார்மல் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, நீ வந்து இதை நினச்சி கவலைப்படாதுக்கு இல்லை, அந்த 5 வருஷத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இதில் கவலை இல்லை எங்கள் மாஸ்டர், ஏன்னா வந்து என்ற பவர் மூலமாக வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டஸை வந்து அட்டைன் பண்ணிங்கன்னா வந்து உங்களை தான் எல்லோரும் வந்து கீழ்த்தரமாக பேசுவாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற பர்சனல் மெயில் மூலமாக வந்து இவர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி, ஆனால் எனக்கு எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, நான் வந்து நீ 5 வருஷமும் நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்குவேன் கில்லி, நான் வந்து உன்னை ப்ரொடக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் கேஸ். இப்போ சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பண்ணி அவங்க கிளம்புறக்கே ஒரு நைட் டைம் ஆயிருங்க. கில்லி இருந்துட்டு இந்த மாதிரி கேட்குறா, எங்கள் மாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் நீங்கள் மாட்டுக்கு தனியாக வந்தது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னோடய சிப்ளிங்ஸ் வந்து எப்படியும் வந்து என்னை கண்டுக்க மாட்டாங்க, என்ற மேலே வந்து ஹேட்ரேட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு, ஆனால் நீங்கள் வந்து லேடி லூனா கட்டியாவது சொல்லிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னோடய அக்காவுக்கு வந்து அது தெரியும், அவள் வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரீ மைண்டோடு தான் இருப்பாள், அதனால் வந்து அவளுக்கு புரிஞ்சுக்குவா, நான் இந்த மாதிரி வெளியில் போகிறேன்னு சொன்னால் என்னோடய ஸ்குவாட் மெம்பர்ஸுக்கு இருக்கிறவங்க எல்லாமே வந்து கேட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ராஜ மரியாதையோடு தான் வழி அனுப்பி வச்சுருப்பாங்க, அது எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ சொல்லிகிட்டே வந்து இந்த மாதிரி நம்ம எங்கே போகிறது எங்கள் மாஸ்டர், நமக்கு வந்து இந்த மாதிரி 10 கோல்டு காயின் தான் கொடுத்துருக்காங்க நம்ம கிளான்லேருந்து, ஏன்னா நம்ம வந்து ரன்சாண்டல் ஃபேமிலியில் வந்து இல்லாமல் நம்ம மட்டுமே தனித்துவமாக நின்று வந்து நம்மளோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணணும், அதனால தான் வந்து இந்த ரூட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது எங்கள் மாஸ்டர், நம்மளால் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருப்பா கைஸ். ஹீரோ வந்துட்டு, இந்த மாதிரி நீ கவலைப்படாதக்கு இல்லையே, நான் வந்து போகிற டெஸ்டினேஷனை வந்து நான் ஏற்கனவே வந்து திங்க் பண்ணி வச்சுட்டேன், இந்த மாதிரி வந்து நான் ஜிப்ஃபீல்ட் ஃபேமிலி கீழே இருக்கிற ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து ஸ்டீல் பண்ண போனோம் தெரியுமா, அந்த இடத்துக்கு தான் நம்ம திரும்ப போகிறோம். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்சியன் ட்ரைபு எல்லாம் வந்து ஒரு மெஷினரி ஹையர் பண்ணி அவங்க வந்து இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது மூலமாக வந்து இது கிளியர் பண்ணுற மூலமாக வந்து என்னோடய ஒர்த்து வந்து இன்னும் ஒரு லார்ஜாக மாறும் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பார் கீஸ். அது கிளின்ட்டு இது கரெக்ட் தான் எங்கள் மாஸ்டர், இது வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஆனால் நம்ம வந்து அது எப்படி போகிறது, அது ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு,
நீ கவலைப்படாத கிளி, நம்மளால் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கேட் யூஸ் பண்ண முடியல, என்ன நம்ம வந்து பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார் கைஸ். சொல்லிட்டு வந்து அந்த பூனைக்குட்டி கிட்ட வந்து நீ வந்து உன்னோட ட்ராகன் ஃபார்முக்கு மாறு, பிளாக் ட்ராகன், நம்ம வந்து இங்கேருந்து பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பூனைக்குட்டி வந்துட்டு உண்மையாக ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கீழே இறங்கி இந்த மாதிரி பிளாக் ட்ராகன் உருவத்துக்கு வந்து மாறுங்க. மாறிட்டு வந்து எல்லோரும் வந்து டைட்டாக பிடிச்சிங்க, இப்போ நம்ம வந்து பறந்து போகிறோம், எப்படி இருந்தாலும் ஒரு நைட்டு ஃபுல்லாக பறந்து போனால் தான் அந்த கிங்டம்க்கே போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லோரும் வந்து ஏறிட்டு இப்போ பறக்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் வந்து லேடி லூனா இருப்பாள், ஒயிட் வேல், அவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி சென்ஸ் பண்ணுவாள். சென்ஸ் பண்ணிவிட்டு என்னென்னு திரும்பி பார்க்கும்போது அதான் அந்த சென்சிங், ஹீரோவுக்கு வந்து அந்த பெண்டட் மூலமாக அவள் சென்ஸ் பண்ணுவாள். அதுவும் இல்லாமல் அந்த சென்ஸ் வந்து பக்கத்தாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் திரும்பி பார்க்கும்போது அந்த டோரில் விண்டோ மூலமாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஜின் வந்து பிளாக் ட்ராகன் மூலமாக வந்து பறந்து போயிட்டுருப்பாரு கைஸ். அவங்க அக்கா வந்துட்டு நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு பாயும் கூட சொல்லாமல் போகிற ஜின், ஆனால் நீ வந்து இந்த மாதிரி பிளாக் ட்ராகனோட மேலே வந்து முதுகு மேலே நின்றுட்டு நீ வந்து பறப்பின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உனக்கு ரொம்பவுமே இந்த கட்ஸ் ஜாஸ்தி ஜின் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா இருந்துட்டு உன்னோட இந்த ஜேர்னியில் வந்து உனக்கு வந்து ஃபார்ச்சூன் வந்து கிடைக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிற ஜின், நல்லா உன்னோட மிஷினையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா வந்து ஹீரோவை பற்றி நினச்சிட்ருப்பா கைஸ். அதுக்கப்புறம் ஒரு மூலமாக அவங்க வந்து அந்த பறந்து ஒரு நைட்டு முழுக்க பறந்து அந்த அடுத்த இதில் வந்து வந்துடுவாங்க கைஸ், அந்த கிங்டம்க்கே வந்துடுவாங்க. அதோட லாஸ்ட் அதோட எட்ஜில் வந்து இறங்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கில்லி இருப்பா தெரியுமா, அவன் வந்து வாந்தி எடுத்துகிட்டு இருப்பா கைஸ். அந்த பிளாக் ட்ராகன்ட்டு உனக்கு என்னாச்சு ஸ்ட்ராபெரி போய் நீ ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் ட்ராகன்ட்டு இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் பொடியா, உன்னால் தான் வந்து இப்போ நீ வந்து இந்த மாதிரி பறக்க சொன்னங்காட்டி தான் வந்து வாந்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதுக்கு நான் காரணம் இல்லை, நீ ஒழுங்காக பறந்துருக்கணும், நீ வளைச்சி பறந்து இந்த மாதிரி கொமட்டுற மாதிரி நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் ட்ராகன்ட்டு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கில்லி கிட்ட இருந்துட்டு நீ வந்து நல்லா மூச்சு இழுத்து விடு கில்லி அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு கில்லி கிட்ட வந்து அந்த பிளாக் ட்ராகன் எப்போவுமே வந்து கில்லி வந்து பாதுகாத்துட்டே இருக்குங்க அதோட ஃப்ரெண்டு மாதிரி. அப்போ திரும்பி அந்த பிளாக் ட்ராகன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு நீ போய் பொடியை நீ போய் வந்து இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு வா, நான் இங்கே வந்து கில்லி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்புவார் கைஸ். இப்போ அங்கேருந்து சீன் கேட்டால் இந்த மாதிரி ஹீரோ வந்து இந்த ஒயிட் வேர்வல்ஃபை தோக்கடிக்கும் போது இந்த மாதிரி சாம்பர் வந்து பார்த்துருப்பான்ல பில் ஃபேமிலியில், அவன் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான், இந்த மாதிரி வந்து செலிப்ரேஷன் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு, இந்த மாதிரி ஹீரோ வந்து என்னோடய உயிரவே காப்பாற்றினான், என்னோடய சேவியராக வந்தான், ஆனால் வந்து என்னால் வந்து அந்த செலிப்ரேஷனை வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பான் கைஸ். அந்த ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து சாம்பர் அப்படின்ட்டு கூப்பிடும்போது யார் அப்படின்னு திரும்பும்போது ஹீரோ வந்து அவனோட வாயை புற்றிட்டு சாம்பர் பயப்படாது, இதை நான் தான், உனக்கு என்னை அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது உங்களை எப்படி எனக்கு வந்து ஞாபகமாக மறக்கும், எனக்கு உங்களை நல்லாவே அடையாளம் தெரியுது யங் மாஸ்டர் ஜின் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ வந்து போன டைம் என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, நீ வந்து என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் வந்து என்கிட்ட வந்து கேளுங்க, நான் வந்து உங்களோட ஹெல்ப்புக்கு வந்து ரீபே பண்ணணும்னு சொல்லி சொன்னேன் இல்லை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது யங் மாஸ்டர் ஜின், அதை போய் நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கள் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நீ போய் கொஞ்சம் கோல்டும் கொஞ்சம் வேல்யூபுளான திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார் கைஸ். அவன் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ வந்து அவங்ககிட்ட போய் அந்த மாதிரி காஸ்ட்லியான திங்ஸும் இந்த மாதிரி கோல்டு காயினும் ஹெல்ப் வந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அவரோட ஃபேமிலி யூஸ் பண்ணி வந்து அந்த எதுவுமே வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணக்கூடாது, அது வந்து தனியாக தான் ப்ரூவ் பண்ணும். அதனால தான் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து ஹீரோக்கிட்ட பற்றாக்குறையாக இருக்கிறதே வந்து இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி தான் கைஸ். ஏன்னா இப்போ வந்து ஹீரோ தனித்துவமாக வந்தது, அந்த கிளான் வந்து பிரிஞ்சு வந்ததுக்காட்டி ஹீரோ வந்து இஷ்டத்துக்கு வந்து அவரோட மேஜிக் பவர், ஸ்பிரிச்சுவல் பவர், இந்த மாதிரி ஆரா பவர் எல்லாத்தையும் வந்து அவர் இஷ்டத்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் அது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வெல்த்து தேவையில்லை. இப்போ நமக்கே வந்து இப்போ வெளியில் போய் இங்கேருந்து காலேஜுக்கு போகிறோம், வெளியில் போகிறோன்னா நமக்குன்னு தேவையான மணி நமக்கு வேணும் இல்லை கைஸ். அது மாதிரி தான் அங்கே வாழணுன்னாலும் அங்கேயும் வந்து மணிங்கிறது வந்து நெசசிட்டி. ஓகே கைஸ், இதோட வந்து இந்த சாப்டரை 19 முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரை மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை.